சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. இன்னைக்கு நாம் வந்து ராகி சிம்லி செய்யறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 2 கப் ராகி மாவு, 1 கப் மேற்கடலை வறுத்து தோல் எடுத்து ரெடி பண்ணி வச்சது, வெல்லம் 1 கப், தண்ணி மாவு பேசுறது, கொஞ்சம் உப்பு, சால்ட்டு போடணும், தண்ணி 1 டம்ளர் அதை கலக்கணும். நல்லா கலந்த பிறகு ராகி மாவு போட்டு பேசிடணும். ரொட்டிக்கு நல்லா கரெக்டாக உப்பு தண்ணி மாவு எல்லாம் கலவையாக ஒரு ரொட்டி பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, லேசாகவும் இருக்கும். இதோட வந்து வேர்க்கடலை போடுற போலவே எள்ளும் போட்டு செய்தால் இது வேறு டேஸ்டாக இருக்கும். இது ஒரு டேஸ்ட்டு, அது ஒரு டேஸ்ட், ரொம்ப நல்லா இருக்கும். மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து கேஸ் பற்ற வச்சு தவா வச்சு ரொட்டி செய்யணும். சமமாக தட்டி விடுவோம். உடம்பு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். சூப்பராக இருக்குது. வெந்துதா அப்படின்னு இப்படி 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 திருப்பி பார்த்தா உள்ள வேகாத்து தெரியும். இன்னும் கொஞ்சம் வேணும். கொஞ்ச நேரம் தீயக்கூடாது, கரெக்டாக பதம் பார்த்து எடுக்கணும். சரி, ஓகே. வறுத்த வேர்க்கடலையே ரொம்ப பொடியாகாதபடி இதோ திட்டமாக இப்படி நொரன்னு இந்த மாதிரி பொடி பண்ணிக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, எள்ளும் இதுக்கு போட்டு செய்யலான்னு. எள்ளும் இப்படி தான் வறுத்துட்டு பொடி பண்ணிக்கணும். செய்து வச்ச ரொட்டி ஆறின பிறகு சின்ன சின்ன துண்டுகளாக பிச்சு போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு வெல்லம் கூட சேர்த்து அரைக்கணும். இதை வந்து ஸ்நாக்ஸாகவோ டிஃபனாகவோ டைம் எப்படி எடுத்துக்கலாம். ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு ஒரு 2 உருண்டை போட்டு அனுப்பினாலும் உடம்புக்கும் நல்லது, நல்ல ஜீரண சக்தி. இப்போ முதியோர்லேருந்து பிள்ளைகள்லேருந்து யார் வேணாலும் இதை விரும்பி சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். துண்டு பண்ண ரொட்டியோட வெல்லமும் சேர்த்து இப்போ நம்ம அதை அரைக்கணும். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். எல்லாமே மிக்ஸ் ஆன பிறகு வேர்க்கடலையை கொட்டணும். கொட்டு பேசி பேர எல்லாம் சேர்ந்து செய்த கலவை கொட்டு. இதான் சிம்லி. சாப்பிட்றவங்களுக்கு எல்லாம் பிடிக்கும், சாப்பிடாதவங்களும் சாப்பிடுவாங்க. ஏற்கனவே நீங்கள் சாப்பிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர். சூப்பர் கலவை ரெடி. படி சூப்பர். இது வந்து சின்ன சின்ன உருண்டைங்களா உருட்டலாம். லட்டு மாதிரி உருட்டி பிள்ளைங்களுக்கு தட்டில் வச்சு தரலாம். ஒரு சின்ன அப்படியே கையில குத்துறலாம். சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிட்டு சூப்பர், அழகா இருக்கு, நல்லா இருக்கு. பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, எளிதாக ஜீரணாகும். நாளைக்கு இதை செய்து நாளைக்கு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட் லட்டு மாதிரியே இருக்கும். ஆமாம், இது மாதிரி செய்து ஸ்கூலுக்குலாம் போயிட்டு வந்து இதான் சாப்பிடுவோம். சிம்லி ரெடி. சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும், எல்லாருமே சாப்பிடலாம். இது நீங்கள் ஒரு முறை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அடிக்கடி செய்து சாப்பிடுவீங்க, ரொம்ப நல்லா இருக்கும்.